ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே தாளிப்புக்கு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்த உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இப்போ சின்ன வெங்காயம் நமக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும், இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பச்சை வாசனை இருந்தால் டிஷ்ஷோட டேஸ்ட் மாறிடும். ஸோ நீங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் இதில் எண்ணெயிலேயே நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா தனியாக வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம இப்போ சேர்த்துடலாம். நான் 2 உருளைக்கிழங்குக்கு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ அதில் நான் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க சேர்க்குறேன். இதில் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்கு லாக்டவுன் டைம் இல்லைங்களா, ஸோ எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல. அதனால தான் நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு போடக்கூடிய மசாலாஸ் எல்லாமே இது மட்டும்தாங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோம், அதாவது சிம்லேயே வச்சுட்டு சுருள வதக்குறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கும்போது இந்த ரெசிபிக்கு இனிக்காத கிழங்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிழங்கா வாங்கிக்கோங்க. சில உருளைக்கிழங்கா நம்ம சமைக்கும் போது இனிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனிப்பு இல்லாத கிழங்கா பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.